ஹலோ யூகே தமிழ் மக்களே, ரொம்ப நாளாக டீ காஃபியை குறைக்கணும், டீ காஃபிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஹெல்த்தியாக எடுத்துக்கணும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த சாரதா பாட்டிஸ் மசாலாவோட சத்து மாவு கஞ்சி மிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் நான் சேர்க்கலை. கிட்டத்தட்ட 15 வகையான சிறுதானியங்களை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதை ரெடி பண்ணி தான் நான் சத்து மாவு மிக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்கள் 8 மாத குழந்தையிலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்படி சிறுதானியங்களெல்லாம் அரைச்சி செய்கிற சத்து மாவு கஞ்சி குடிக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறத விட நீங்களே தேடி பாருங்கள், என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தெரியும். அதுக்காக இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா மெடிக்கல் இஷ்யூஸும் தீர்ந்துடும் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இதை சாப்பிடும் போது உங்களுக்கு உங்கள் மனசில் ஒரு திருப்தி கிடைக்கும். இன்றைக்கி ஹெல்த்தியாக ஒரு இன்டேக் எடுத்துக்கிட்டோண்டா அப்படின்னு அந்த திருப்தி, அந்த சந்தோஷம் அந்த நாளை உங்களுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும் அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சத்து மாவு கஞ்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். யூகே ஆர்டர்ஸ் மட்டும்தான் டெலிவரி பண்ணுறேன். இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு நல்லா ஒரு கொதி விட்டால் போதும். மேக்ஸிமம் நீங்கள் உப்பு போட்டு குடிக்கவே ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டு அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ ஹெல்த்தியாக செஞ்சுட்டு ஒயிட் சுகர் சேர்க்கறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதுமே உப்பு போட்டு கலந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான். ஒரு நாளைக்கு கிட்ஸை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஜங்க் ஃபுட் வாங்கி கொடுத்துட்டு வர காசை விட கம்மி தான் என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக